தென்னாடுடைய சிவனே போற்றி. சிவதத்துவமும் வாழ்வியல் நெறிகளும். சிவபெருமான் என்பவர் வெறும் உருவம் மட்டுமல்ல, அவர் ஒரு மகா தத்துவம். அழித்தல் தொழிலை செய்பவராக அறியப்பட்டாலும் உண்மையில் அவர் அறியாமையை அழித்து ஆன்மாவை தூய்மைப்படுத்துபவர். சிவம் என்றால் மங்களம் அல்லது அன்பு என்று பொருள். அன்பே சிவம் என்ற திருமூலரின் வாக்குப்படி இறைவனை அடைவதற்கான எளிய வழி அன்பே ஆகும். 1. சிவதத்துவத்தின் அடிப்படை. சைவ சித்தாந்தத்தின்படி உலகம் பதி, பசு, பாசம் என்ற 3 நிலைகளால் ஆனது. பதி இறைவன், சிவன். பசு ஆன்மாக்கள் நாம். பாசம் ஆணவம், கன்மம், மாயை ஆகிய தலைகள். ஆன்மாக்கள் தங்களைச் சூழ்ந்துள்ள மும்மலங்களை ஆணவம், கன்மம், மாயை நீக்கி பதியாகிய சிவனை அடைவதே வாழ்வின் நோக்கம். 2. சிவபெருமானின் திருவுருவ ரகசியங்கள். சிவனின் ஒவ்வொரு அம்சமும் மனித வாழ்விற்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. நீலகண்டம் தேவர்களுக்காக ஆலகால விஷத்தை அருந்தி தன் தொண்டையில் நிறுத்தியவர். இது மற்றவர்களின் துன்பத்தைத்தான் ஏற்றுக்கொண்டு பிறரை வாழ வைக்கும் தியாகத்தை குறிக்கிறது. நெற்றிக்கண் இது ஞானத்தின் அடையாளம். காமத்தையும் தீய எண்ணங்களையும் சுட்டெரிக்கும் அறிவுக்கண் நமக்குள் திறக்கப்பட வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. புலித்தோல் மற்றும் திருநீறு ஆடம்பரமற்ற வாழ்வையும் உடல் என்பது இறுதியில் சாம்பலாகப் போகும் என்ற நிலையாமையையும் இது நினைவூட்டுகிறது. தலைமுடி சடைமுடி கங்கையை தாங்கிய சடைமுடி கட்டுக்கடங்காத வேகத்தையும் சக்தியையும் பொறுமையால் ஆள முடியும் என்பதை காட்டுகிறது. 3. சிவவாகியமும் சித்தர் பாடல்களும். தமிழ் இலக்கியத்தில் சிவனை பற்றிய பாடல்கள் அளவிடற்கரியவை. குறிப்பாக சிவவாக்கியர் போன்ற சித்தர்கள் சடங்குகளை விட மனத் தூய்மையே முக்கியம் என்று பாடினர். கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளமர்களே என்ற வரிகள் இறைவன் உனக்குள்ளேயே இருக்கிறான், அவனை தேடி எங்கும் செல்ல வேண்டியதில்லை என்ற அத்வைத உண்மையை உரக்கச் சொல்கின்றன. 4. வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய சிவபோதனைகள். சிவபெருமானின் குணங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 முக்கிய பாடங்கள். 1. நிதானம் மெடிடேஷன். சிவன் எப்போதும் தியான நிலையில் இருப்பவர். அமைதியான மனம்தான் மிகப் பெரிய வலிமை. 2. பற்றற்ற நிலை டிட்டாச்மெண்ட். சுடுகாட்டில் வசித்தாலும் சுடர்விடும் ஞானத்துடன் இருப்பவர். உலக ஆசைகளில் மூழ்காமல் கடமையைச் செய்து பலனை எதிர்பாராமல் இருக்க வேண்டும். 3. சமநிலை. அவர் ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் அப்பாற்பட்டவர். வெற்றியிலும் தோல்வியிலும் சமநிலையை கடைபிடிக்க வேண்டும். 4. அறியாமை நீக்கம். முயலகன் என்ற அரக்கனை மிதித்து ஆடும் நடராஜர் மனிதனின் அறியாமையை அடக்குவதையே குறிக்கிறார். 5. அன்பு. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற தாயுமானவரின் வரிகள் சிவத்தன்மையின் உச்சம்.